ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ டைரக்டர் பாரதிராஜா அவர்களுடைய மிகச்சிறந்த நல்ல குணங்கள் வந்து ஹெல்பிங் டெண்டன்சி. நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேரை டைரக்டராக, நடிகராக, ஹீரோயினாலாம் அறிமுகப்படுத்தியிருக்கார். ஆனால் இளையராஜாவையே வந்து சினிமாவுக்கு அழைச்சிட்டு வந்தவர், அதாவது நேரடியாக அழைச்சிட்டு வரல, பட் இன்டைரக்டாக அழைச்சிட்டு வந்தவர் வந்து பாரதிராஜா அவர்கள் தான். ஸோ பாரதிராஜா அவர்கள் முன்னாடியே வந்துட்டு எஸ்பிபியும் அவரும் பாரதிராஜாவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பொழுது அப்போ இளையராஜாவை வந்து அறிமுகப்படுத்துகிறார் எஸ்பிபிக்கு. ஸோ அப்படி எஸ்பிபி மூலமாக இளையராஜா இருக்கிறாரு. நிறைய நாடகம்லாம் போடுறாங்க. அப்படியே சினிமாவிலையும் வாய்ப்பு கிடைக்கிது. ஆனால் பாரதிராஜா எங்கேயுமே வந்து இளையராஜாவை நான் தான் அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னது கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுவார் இளையராஜாவை பற்றி பேசும்போது. எல்லாருமே, எஸ்பிபியும் சரி, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் கேரக்டராக இளையராஜா அப்போவே இருந்திருப்பார் போல இருக்குது. இப்போவுமே அவர் அப்படி தான் இருக்கிறார் இல்லை. இப்போ பாரதிராஜா இறந்த பொழுது கூட யாரோ ஒருத்தர் ஏதோ கேட்கும்போது இது என்ன கேள்வி கேட்குற இடமா அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்தது, உங்களை நான் எப்படி நேசிக்கிறேனோ அப்படி தான் பாரதிராஜாவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது ஒரு விதத்தில் எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவருக்கு ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் வருது. ஏன்னா எஸ்பிபி இறந்தபோது ரொம்ப அழுதுட்டு பேசினார் இளையராஜா அவர்கள். ஸோ எஸ்பிபிக்கும் இளையராஜாவுக்கும் உள்ள பாண்டு வந்து கொஞ்சம் நெருக்கம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒன்றாவே ஒரே ஃபீல்டில் இருக்கிறாங்க, இல்லை மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி எஸ்பிபிக்கு எதிராக கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பி என் பாட்டை பாடக்கூடாதுன்னு சொன்னது வந்து எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ நெருக்கமான நண்பர்களுக்கு இடையில் இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு. ஆக்சுவலாக எல்லோருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எதனால் வந்து இவ்வளோ க்ளோஸாக இருந்த பாரதிராஜாவும் இளையராஜாவும் பிரிஞ்சாங்க அப்படின்ட்டு. எல்லாருக்கும் என்ன தோணுனா, சரி ஏஆர் ரஹ்மான் வந்துட்டார், பாலச்சந்தர் ரோஜா கொடுத்தாரு, ஸோ மணிரத்னமும் மாறினார், எல்லாருமே அப்படியே மாறிட்டு இருக்கிறாங்க, அதனால் இவரும் மாறிட்டார் அப்படின்னு தோணி இருக்கலாம். ஆனால் உண்மையிலே ஒரு காரணத்தினால அவங்க பிரிஞ்சதுனால தான் பாரதிராஜா வந்து ஏஆர் ரஹ்மான் கிட்டே போயிருக்கார். அதுவும் அந்த நேரத்தில் நடந்துருக்குது. ஸோ அது என்னென்னா, ஒரு மேடையில் பேசும்பொழுது இளையராஜாவை பற்றி பேசினாரா அல்லது ஜென்ரலாக பேசினாரா தெரியல. ஆனால் இளையராஜா சம்மந்தப்பட்ட மேடைப்பில் இருக்குது. இதை வந்து பாரதிராஜா அவர்களே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு திறமை வந்து கலைஞனுக்கு என்னுடைய திறமை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் கடவுள் கொடுக்குறாரு, கடவுள் அங்கேருந்து திறந்து விடுறாரு, இது ஒரு பைப்பு, ஒவ்வொரு கலைஞன் மூலமாக அது வெளிப்படுது. ஸோ இதை வந்து நாம் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொன்னார். ஸோ இது அந்த நேரம் என்ன பிரச்சனை வந்து இதை சொன்னாருன்னு தெரியல. ஸோ அதிலிருந்து இளையராஜா அவர்கள் வந்து பேசுகிறது கிடையாது. ஆனால் கடைசியில் முக்தார் அவர்கள் கூட இந்த இளையராஜாவை டேமேஜ் பண்ணணுன்னே அந்த பேட்டியில் நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பார். அதில் நிறைய கட் பண்ணியும் இருப்பார். ஏன்னா அவர் என்ன நினைத்தாரோ, முக்தார் என்ன நினைத்தாரோ அப்படி தான் அவருடைய பேட்டி இருக்கும். ஒரிஜினலாக அவங்க என்ன பேசுனாங்களோ அது இருக்காது. கண்டிப்பாக அதில் பாரதிராஜா அவர்கள் வந்து இளையராஜாவை டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசியிருக்க மாட்டார். அதில் ஆக்சுவலாக பேசவே இல்லை. எல்லாத்துக்கும் அவர் அமைதியாகவே இருப்பார். டக்குன்னு கட் பண்ணியே இருப்பாங்க. ஆனால் அங்கே அமைதியாக இருந்திருக்க மாட்டார். இளையராஜா விட்டு கொடுக்காமல் கண்டிப்பாக பாரதிராஜா அவர்கள் பேசியிருப்பார். ஏன்னா அதிலே நிறைய இடத்துல அவர் சொல்லுவார், இல்லை அவன் கோச்சிக்க போகிறான் அப்படின்னே சொல்லுவார். அவங்க ஆல்ரெடி பிரிஞ்சே இருந்தாலுமே கூட அவரை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்றதில் வந்து பாரதிராஜா ரொம்ப
கவனமாக இருந்தார். அதை சொல்லும்பொழுதே வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே பேச வேண்டியதை நான் மேடையில் சொல்லிட்டேன், அது என்னுடைய தப்பு தான், பெரிய தப்பு தான், அதில் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டார் இளையராஜா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதேமாரி நிறைய தடவை வந்து ரஜினிக்கு எதிராக பேசுவார். சமீபமாக கூட ஒரு மேடையில் வந்து ரஜினி அவர்கள் இருக்கிறாங்க அங்கே. அப்போ அவர் பாரதி ராஜா மேடையில் பேசும்பொழுது சூப்பர் ஸ்டார் எல்லாம் வந்து டைரக்டர் இல்லைன்னா சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது, டைரக்டர் தான் உருவாக்குறாங்க. சார் வந்து நடிகரை விட டைரக்டர் தான் முக்கியம் அப்படிங்கிறத வந்து அழுத்தமாக கொடுப்பார். ஸோ அது ஒரு மாதிரி இருக்கும், அது எதுக்கு ரஜினியை வச்சுட்டு அவர் சொல்கிறாரு அப்படின்னு தோணும். ஆனால் டைரக்டரை வச்சு தான் சூப்பர் ஸ்டார் உருவாகிறாங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறார் பாரதி ராஜா. ஆனால் அவருடைய சொந்த மகனை அவரால் உருவாக்க முடியல இல்லையா? ஸோ இது வந்து டைரக்டர்னால் கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு ரஜினியை வச்சு பாலச்சந்தரை டைரக்ட் பண்ணலை, ப்ரொடியூஸ் பண்ணார், ஆனால் டைரக்ட் பண்ணலை. ஏன்னா அவர் கேட்டகரி வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதற்கேற்ற படத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னு பாலச்சந்தர் வந்து ஒன்லி ப்ரொடியூஸ் மட்டும்தான் பண்ணார். ஸோ அப்போ அந்த ரஜினிகாந்த்ன்ற அந்த இமேஜ் எப்படி வந்தது அப்படின்னா, அது எப்படி வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது, அது தானாக வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம், அவ்வளவுதான். அந்த புண்ணியம் இருந்தால் அது தானாகவே யாரோடு சேர்ந்தால் வெற்றி கிடைக்குமோ அவர்களை அவங்க பக்கம் இழுக்கும். இது எல்லா நடிகருக்கும் பொருந்தும், அது எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, எல்லா துறையிலுமே சரி. ஸோ அப்போ ஒரு டைரக்டர்னால தான் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் உருவாகிறாங்க அப்படிங்கிறதே வந்து தப்பு தான். ஸோ அது அவருடைய மகனே அவரால் உருவாக்க முடியலன்னும்போதே அதை அவர் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார். ஸோ அதேமாரி பாரதி ராஜா மேலே ஒரு விமர்சனம் இருக்கும். என்னென்னா அவர் வந்து ரொம்ப தமிழ் அது இதுன்னு பேசினாலும் கூட அவருடைய படத்தில் வந்து தமிழ் நடிகையை வந்து அவர் அறிமுகப்படுத்தியதே கிடையாது ஹீரோயினாக. எல்லாருமே வேறு ஸ்டேட்டுக்காரங்க தான். ஸோ மேபி அது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபீல்டில் வந்து ஒரு தமிழ் பெண் வந்து வீணாக வேண்டாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். ஏன்னா நிறைய நடிகர்கள், எம்ஜிஆரே வந்து அவருடைய ரிலேட்டிவ் அண்ணன் பையன் இவங்கள வந்து சினிமா பக்கமே வரக்கூடாது அப்படின்னு தான் இருந்தார். ஜெய்சங்கரும் அப்படி தான் இருந்தார். அது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பாரதி ராஜா அவர்களும் நினச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக மனோஜ் அவர்கள் வந்து ஒரு நடிகையை லவ் பண்ணதையே அவர் வந்து விரும்பாமல் சும்மா போய் நோ சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காரு மற்றவங்களெல்லாம். எல்லோருமே அது நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் ஒரு வேறு வழி இல்லாமல் தான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இளையராஜா அவர்கள் வந்து அவருடைய கண்ட்ரோலில் தான் எல்லோருமே இருக்கணும், அவர் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த குணமே வந்து அவர்கிட்டேருந்து பிரபலமானவர்கள்லாம் பிரியறதுக்கு காரணமாக இருந்துச்சு. வைரமுத்துவாக இருக்கட்டும், பாரதி ராஜாவாக இருக்கட்டும், பாலச்சந்தராக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பேர். ஆக்சுவலாக பாலச்சந்தர் ரோஜாவை எடுக்கும் பொழுது அவர் போட்ட கண்டிஷனே மணிரத்னம் அவர்களுக்கு உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன், ஆனால் மியூசிக் மட்டும் ராஜாவாக இருக்கக்கூடாது, வேறு யாராவது தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் ஏஆர் ரஹ்மானே உள்ளே வந்தார். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள். அதாவது இதனால் வந்து அந்த டைரக்டர்ஸ்க்கும் லாஸ் இருக்குது கண்டிப்பாக. இல்லை அடுத்தடுத்து நிறைய மணிரத்னம் படங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு இளையராஜா மியூசிக் இல்லாதது ஒரு காரணமாக கண்டிப்பாக சொல்லலாம். அதே மாதிரி பாரதி ராஜா அவர்கள் படத்திற்குமே சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் மூலமாக ஒரு 2 படம் ஹிட் ஆகிருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் ஓடலை இல்லையா? ஸோ அப்போ இளையராஜா மியூசிக் அமைத்திருந்தால் ஓடி இருக்கும். ஆனால் இங்கே என்னன்னா, இதுதான் தன்மானம், அதை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படியெல்லாம் இல்லாமல் அதை கட் பண்ணி பரவாயில்ல என்ன பண்ணாலும் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு ஒருத்தர் விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுக்குறவங்களுக்கு தான் லாபம்.
விட்டு கொடுக்காதனால எல்லாருக்குமே நஷ்டம். கடைசியில் இளையராஜாவுக்கும் நஷ்டம், அவருக்கும் மார்க்கெட் போச்சு, எல்லாருக்குமே போச்சு. ஸோ இது எல்லா துறைக்கும் பொருந்தும் இல்லையா? இன்றைக்கி வந்து இளையராஜாவுடைய சூப்பர் ஹிட் சாங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த வைரமுத்து காம்பினேஷனில் வந்த சாங்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி அவரே வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கூட சொல்கிறார், அந்த சிந்து பைரவி பாட்டு இதை வந்து விஜய்க்கோ அஜித்துக்கோ போட முடியுமா? ஸோ அப்போ அந்த மாதிரி டைரக்டர் இருந்தால்தான், அந்த மாதிரி கதை இருந்தால்தான் அந்த மாதிரி மியூசிக் வெளிப்படும்ன்றதை அவரே ஒத்துக்கிறார். அப்போ அப்படிப்பட்டவர்கள் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அப்போ அவருக்குமே நஷ்டம்தான். ஸோ எப்போவுமே ஒரு உச்சத்தில் இருக்கும்போது நமக்கு தெரியாது, ஒருத்தர் பிரிஞ்சு போனால் என்ன, நம்மளை நம்பி தானே எல்லாம் இருக்குன்ற ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் அது லாங் டேர்மில் அதோடைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரயோஜனம் கிடையாது, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை சொல்லலாம். அவர் எவ்வளோ அற்புதமான பாடல்கள்லாம் கொடுத்துருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் கூட அகங்காரமே இருக்காது. அந்த கடைசி வரைக்குமே அவர் பேசும்போதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். கண்ணதாசனை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒரு கவிஞனுக்கும் இசையமைப்பாளனுக்கும் உள்ள உறவு வந்து கணவன் மனைவி உறவு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி தான் அவர் இருந்தார். என்னால் தான் பாட்டு ஓடிச்சு அப்படின்லாம் அவர் சொன்னதே கிடையாது. ஆனால் அது உண்மையாகவும் இருக்கலாம், அவரால் தான் ஓடிச்சு அப்படின்ட்டு. ஆனால் அப்படி இல்லாமல் ஈகோ வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதை வந்து கவிஞர் வாலி அவர்கள் கூட சொல்லியிருப்பார், நான் போட்ட பாட்டுனால தான் ஓடிச்சின்னு சொல்கிறது வந்து அறியாமை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா நிறைய டியூன் இளையராஜா அவர்கள் போட்டிருக்கிற அந்த டியூனாக போடும்போது வேறு ஒரு லைனை வச்சு தான் போடுவாங்க. அப்போவே அது கேட்க நல்லா தான் இருக்கும். அப்போ அதில் எதை போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல நல்ல ஒரு கவிதை வரிகள் வந்து உட்காரும்போது அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். பிற்காலத்தில் வந்து வைரமுத்து அவர்களே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணதாக சொன்னாங்க. இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டருக்கெலாம் நம்மளால் எழுத முடியல, இளையராஜாவுடைய அந்த மியூசிக்கில் போய் அழகாக போய் உட்காரும் அந்த லைனு அப்படின்னு சொன்னார். அது உண்மையும் கூட. ரஜினி அவர்கள் வந்து 16 வயது நிலையில் இது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறது, அந்த மாதிரி மேனரிசம் வந்து அவருடைய படத்திலே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இத்தனைக்கும் ரஜினி அதில் வில்லன் தான், ஹீரோ கூட கிடையாது. ஆனால் அது அவர் ஃபேமஸ் ஆனது வந்து டைரக்டர் கண்டிப்பாக க்ரெடிட் எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலாக அது சொன்னதே பாக்யராஜன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் யாரையுமே அவங்க அந்த மாதிரி உருவாக்கலையே. ஸோ இந்த விஷயத்தை வந்து பாலச்சந்தர் தெளிவாக உணர்ந்திருந்தார். அவர் சொன்னார், ரஜினியும் கமலையும் நான் ஆரம்பத்தில் பயன்படுத்தாட்டினா கூட யாரோ பயன்படுத்தி அவங்க கண்டிப்பாக இதே இடத்துக்கு கண்டிப்பாக வந்திருப்பாங்க, என் மூலமாக வந்தாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ பாரதி ராஜா அவர்கள் வந்து அந்த முக்தாரோட இன்டர்வியூ கொடுத்தது ஜஸ்ட் ஒரு வருஷம் முன்னாடி தான் கொடுத்துருப்பார். ஸோ அப்போயே கொஞ்சம் அவருடைய வாய் குழற ஆரம்பிச்சிருக்கும். அது ஒரு குழந்தை மாதிரி ஒரு வாய்ஸாக இருக்கும் இல்லையா? அந்த வயதானவர்கள் வாய்ஸும் குழந்தையோடைய மழையிலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து ஒரு விஷயம் வந்து அது சீரியஸான விஷயம், பட் இருந்தாலும் அது கேட்கும்போது நல்லாயிருக்கும், ஒரு காமெடியாக இருக்கும். அதை கேட்டு யாரும் சிரிக்காமல் இருக்க முடியாது. அது என்ன அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய முதல் காதல் பற்றி சொல்லியிருப்பார் பாரதி ராஜா. அதை இப்போ வரைக்கும் மறக்க முடியலன்னு சொல்லியிருப்பார். அப்போ முக்தார் அவர்கள் வந்து அதை ஏற்றி விடுவார். அதான் கரெக்டு, ஒரு 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 பூ பூத்துருச்சுன்னா அந்த இடத்துல மறுபடியும் வேறு பூக்க முடியாது இல்லைன்ட்டு அந்த பூவை உனக்காக டைலாக்லாம் சொல்லிகிட்ருப்பார். அப்போ ஒன்று சொல்லியிருப்பார், அப்போ நீங்கள் வந்து உங்கள் மனைவியை வந்து லவ் பண்ணல இல்லையா, ஒரு பர்சன் கூட லவ் பண்ணல இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது, இது வந்து உண்மையான விஷயம், 100% உண்மையான விஷயம் அப்படின்னு பாரதி ராஜா சொல்லியிருப்பார். ஆனால் அவங்க மனைவி பார்த்தா இதை கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது சொல்கிற விதம் வந்து அந்த 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 வீடியோ போகிற ஃப்ளோவில் வந்து அது கேட்க காமெடியாக இருந்தது. ஏன்னா அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், அதாவது காதலை பற்றி நிறைய பேசியிருப்பார். பொன்னியின் செல்வன் மேடையில் கூட ஒரு நல்ல கலைஞன் காதலிச்சிருப்பான்,
காதலிக்கிறவங்க தான் அதிக நாள் வாழ்வாங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் என்னுடைய டேரக்டர்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், லவ் பண்ணுங்கடா, நல்ல படம் வரும், ஆனால் கல்யாணம் மட்டும் தயவுசெய்து பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அது லவ்வர்ஸ் அந்த தண்டவாளம் மாதிரி 2 பேர் இப்படியே போகணும், ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையை வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் உண்மை என்னென்னா, லவ் பண்ணாங்கனாலே கண்டிப்பாக ஒன்று சேரணுன்னு தான் நினைக்க போகிறாங்க இல்லையா? அது அடுத்த ஸ்டேஜாக தான், அந்த ஈர்ப்பு அங்கே தான் இட்டுட்டு போய் விடும். ஆனால் இந்த லவ்வே இல்லாமல் இருந்தாங்கன்னா பயங்கரமாக அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அப்படி, அதாவது சின்ன வயசுலேருந்தே அந்த லவ்வு, அதை சினிமா பாட்டு எல்லாமே சேர்ந்து மைண்டை கரெக்ட் பண்ணுறதுனால அப்படி லவ் இல்லாமலும் ஒரு ஸ்டேஜ் இருக்க முடியுமா அப்படிங்கிறது மனிதர்களுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் பாரதிராஜா அவர்கள் இந்த மாதிரி தவறான ப்ரீச்சிங் பண்ணுறாரு. அதை நிறைய பேர் பண்ணுறாங்க. அது இந்த சமுதாயத்தை இன்றைக்கி நடக்கிற பாலியல் குற்றத்திற்கான விதை. அது அவங்களுக்கு தெரியல. அந்த லவ்வுன்னு ஆரம்பிக்கிறது தான் பின்னாடி காமத்துக்கு அடிமையாகி கடைசியில் ஒரு டைம் பாலியல் குற்றவாளிகளாக மாறுறாங்க. ஆனாலும் லவ் தப்பு கிடையாது. ஆனால் மனிதர்கள் மீது வைக்கிற லவ் தான் தப்பு. கடவுள் மீது அதே லவ் உங்களால் வைக்க முடிஞ்சால் ரொம்ப ரொம்ப கிரேட். அதுக்கான லாபம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ காதலாகி கசிந்து கடவுளை லவ் பண்ணுறதை ஆண்டாளை விட, மீராவை விட, வள்ளலாரை விட உங்களால் தான் லவ் பண்ண முடியும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் கடவுள் மேலே ஒரு 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 பாவனை இருந்தது, பக்தி இருந்தது. ஆனால் அவர் உண்மையிலே எப்படி இருப்பார்னு அவங்களுக்கு தெரியாது. கடவுளை பற்றி உண்மையான அறிமுகம் தெரியாது. ஏன்னா உண்மையான அறிமுகத்தை அவரே இந்த பூமிக்கு வரும்போது தான் கொடுக்க முடியும். அவரே கொடுத்தால்தான் உண்டு. இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் கடைசி 100 வருடம் தான் இறைவன் வருகிறார். அந்த 100 வருடம் இப்போ முடிய போகுது. ஸோ ஒரு வயோதிகர் உடலில் வரார். அது வரைக்கும் எங்கே இருந்தார்னா, செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருந்தார். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே அந்த மாதிரி நட்சத்திரம் மாதிரி தான் இருந்தோம். கடவுளும் ஆத்மா தான். நாம் இந்த உடலுக்கு வரும்போது பூர்வ மத்தியில் இருப்போம். அதனால தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. உயிரை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். ஸோ முதலாக இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் முதல் 2500 வருஷம். ஸோ சொர்க்கம்னாலே எல்லா விதமான சுகமும் இருக்கும், எந்த விதமான துக்கமும் இருக்காது. ஸோ காரணம் என்ன, ஏன் துக்கம் இருக்காதுன்னா, துக்கத்திற்கு காரணமான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்ன அங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் தெரியணுன்னா மனிதன் தன்னை உடம்புன்னு நம்ப ஆரம்பிக்கணும். ஆனால் சொர்க்கத்தில் தன்னை அழிவற்ற ஆத்மாவாகத்தான் உணர்வார்களே தவிர அழியக்கூடிய உடலாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா உடல் தற்காலிகமானது இல்லையா? ஸோ ஒவ்வொரு உடலாக மாறி 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 மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆத்மா ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறக்கும். ஸோ 2500 வருடம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வராங்க. அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் வசப்பட்டு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பாவத்திற்கு ஏற்ப அவனுக்கு தண்டனையும் கிடைக்கிது. அதனால தான் அனைத்தையும் இழந்து நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமாம், சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தது நீங்களும் நானும் தான் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லத்தான் கடைசி 100 வருடம் இறைவனே இந்த பூமிக்கு வரார். அவரைத்தான் சிவன் இந்துக்களும், அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. ஒருவேளை கடவுள் வரவே இல்லைன்னா அவருக்கு என்ன மகிமை யோசிச்சு பாருங்கள். இந்த துக்கத்தின் உச்சத்திலும் அவர் வரலன்னா, ஸோ சுகம் நிரம்பிய உலகத்திற்கான வழியை சொல்கிறார். அங்கே எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தோமோ அதே மாதிரி இப்போ மாறி காட்டுங்க. அதுக்கு காரணமான உடல்ன்ற உணர்வை விட்டுடுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணுங்கள். சகல உறவும் அவரோட மட்டும் வைங்க. அவர் தான் உங்களுக்கு அப்பா, கணவன், குழந்தை, எல்லா உறவும், நண்பன், எல்லாமே. ஸோ அப்படி நீங்கள் உருகி இறைவன் நினைவிலேயே மூழ்கிறீங்க. உண்மையிலே இறைவனை தெரிஞ்சுக்கிட்டு. இதுக்கு முன்னாடிலாம் வெறும் பாவம் தான், அதனால் எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இறைவனின் நினைவில் மூழ்க உடல்ன்ற உணர்வை மறந்து ஆத்ம உணர்வில் நிலை பெற ஆரம்பிப்பீங்க.
காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்திலேருந்து புத்தி விலக ஆரம்பிக்கும். அதாவது ஆத்மா தூய்மையாக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் மீண்டும் உயர்ந்த பதவி அடைவீங்க. அதில் நம்பர் 1 பதவி தான் ஸ்ரீ நாராயணன் பதவி. நாராயணனாக கூட நீங்கள் ஆகலாம். எப்போ? இறைவனை காதலித்தால். மனிதனை காதலித்ததன் விளைவு தான் இன்றைக்கி பாலியல் குற்றவாளிகளாக எல்லாம் போக்சோவில் உள்ளே போய் இருக்கிறாங்க. ஸோ அதனால் காதல் மனித இனத்தின் அழிவின் பாதைக்கு அழைச்சிட்டு போகும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது இல்லையா? பாரதி ராஜா அவர்களே குடும்பத்தில் மனைவிக்கிட்ட இருந்து பிரிஞ்சு தான் இருக்கிறார். வைரமுத்துவும் அப்படித்தான். எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ ஒன்று சேர்ந்துட்டாலே அங்கே அந்த கவர்ச்சி போயிடுதுனாலே அது ஏதோ உங்களுக்காக வெட்டப்பட்ட ஒரு புதைக்குழி தான் இல்லையா? உங்களை சிக்க வைக்கிறதுக்கான புதைக்குழி காமம்ன்றது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விலகி இருக்கும்போது ஆத்மா பவர்ஃபுல் ஆகும். எந்த அளவுக்கு காதல் மயக்கம் அல்லது வேறு ஏதோ ஒரு மயக்கத்தில் விழுறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா பலகீனமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறான முடிவை எடுப்பீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க்ஸ்லாம் ரெகுலராக நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் ஜாயின் பண்ணுங்கள். இல்லாட்டினா பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே இறைவன் கொடுக்குற நேரடி ஞானத்தை நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கலாம். ஓம் சாந்தி. Thanks for watching.